புரட்டாசி வந்தாலே போதுங்க, ஆட்டை பார்க்காத மாட்டை பார்க்காத கோழியை பார்க்காத முட்டையை திங்காதன்னு உயிரை வாங்குறாங்க. சரி, இந்த நான்வெஜ் கிரேவிக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டால் மஷ்ரூமை வச்சு சமாளின்னு சொல்கிறாங்க. அதையும் தான் பண்ணி பார்ப்போமே. வாங்க, இன்றைக்கி மஷ்ரூமை வச்சு அசத்தலான பிரியாணி செய்வோம். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். 2 பேருக்கு தேவையான அளவு தாங்க நம்ம சமைக்க போகிறோம். அதனால் இந்த அளவே போதுமானது. பிரியாணியில் வெங்காயம் தக்காளியோட அளவு தாங்க ரொம்ப முக்கியம். அதனால் அதை சரியான அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நாம் மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு வெட் கிளாத்தை எடுத்து இப்படி மேலால் தொடச்சிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் கழுவி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து எப்படி கட் பண்ணலான்றதை பார்ப்போம். பிரியாணிக்கு எப்போவுமே பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாங்க சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 துண்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க சமைக்க போகிறேன். அதனால் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது 5 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 மராட்டி மொக்கு, 2 துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி. இதுவே போதுமான மசாலாங்க. இதை லைட்டாக வறுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம். பிரியாணிலேயே ரொம்ப முக்கியமான பார்ட்டே இது தாங்க. வெங்காயம் வதங்குறது தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நம்ம மற்றது வதக்கிற மாதிரி இதில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடக்கூடாது. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வறுபடணுங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா ரெட் கலர் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த கலரில் தான் வெங்காயம் இருக்கணுங்க. இப்படி வறுத்ததுக்கப்புறம் நாம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். பிரியாணியில் வெங்காயம் தக்காளி வதங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம எதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோன்னா, வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்தோம்னா இதெல்லாம் வதங்கி முடிக்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிச்சிரும். அதனால தாங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுமே மல்லி புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா மல்லி புதினாவையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி ஒரு கிண்டி ஒரு 1 மினிட் வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், என்னது பிரியாணிக்கு மிளகுத்தூளா அப்படின்னு. நம்ம செய்கிறது மஷ்ரூம் பிரியாணிங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வரணும்ல, அதுக்காக மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 50 ml கர்டு சேர்த்து ஒரு கிண்டிக்கலாங்க. லைட்டாக வதங்கினதும் நாம் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்க்கலாங்க. கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை நம்ம சேர்த்துக்கிறோம். மஷ்ரூம் ஈஸியாக குக் ஆகிடுற ஒரு பொருள். அதனால் நம்ம இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இந்த ஆயிலே வதக்கிக்கிறோங்க. பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. எப்போவுமே பிரியாணிக்கு 1:2 கணக்கில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணதும்
நம்ம அடுத்து அரிசியை ஆட் பண்ணிடலாங்க. அரிசி நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த அரிசியை இப்போ ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஆட் பண்ணி முடித்ததும் குக்கரை மூடி விசில் விட்டுடலாங்க. நான் 3 விசில் விட்டு இறக்கிடுறேங்க. பாருங்கள், 3 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, வாசம் கம கமன்னு வருதுங்க. இந்த பிரியாணியில் எப்போவுமே மூடியை ஓப்பன் பண்ணும்போது வர வாசம் இருக்கே, அதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க, சொன்னாலாம் புரியாதுங்க. இப்போ நம்ம இந்த வாசத்துக்கும் வாசத்தை கூட்டுற மாதிரி 2 இன்க்ரீடியண்ட்டை சேர்ப்போம் வாங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சோம்ல மல்லி புதினா, அதை சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோங்க. இது ரெண்டத்தையும் கலந்து அப்படியே ஒரு கிண்டி 5 நிமிஷம் குக்கரை அப்படியே விட்டுடுறோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வருதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அசத்தலான சுவையான பிரியாணி ரெடிங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.